வணக்கம் நண்பர்களே! அரண்மனை எலி என்ற ஒரு குட்டி கதையை கேட்கலாம். ஒரு நாட்டில் ஒரு இளவரசர் இருந்தார். அவர் சிறந்த போர் வீரன். அவனுடைய வாழ்வீச்சுக்கு அந்த நாடே ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கு சிறந்த வீரன். ஒருமுறை அரண்மனையில் வாள் பயிற்சி செய்து கொண்டிருக்கையில் ஒரு எலி குறுக்கே சென்றது. அந்த எலியை பிடிக்க வாளை வீசினான் இளவரசன். ஆனால் அந்த எலி தப்பித்து ஓடிவிட்டது. மீண்டும் அதை பிடிக்க வாளை வீசினான். அந்த எலி மீண்டும் தப்பித்து வலைக்குள் சென்றுவிட்டது. இதனால் இளவரசர் மிகவும் சோகமடைந்தார். அங்கே வந்த அரசர், "ஏன் சோகமாயிருக்கிறாய்?" என்று கேட்டார். அதற்கு இளவரசர், "நாடே எனது வாள் வீசும் திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாத போது இந்த சாதாரண எலியை என்னால் பிடிக்க முடியவில்லை" என்று கூறினார். அதற்கு அரசர், "எலியை பிடிக்க உன் வாள் வேண்டாம். நம் அரண்மனை பூனையே போதும்" என்றார். பூனையை அழைத்து வர சொன்னார். பூனையாலும் அந்த எலியை வேட்டையாட முடியவில்லை. அதனால் அரசரும் இளவரசரும் சோகமடைந்தனர். அங்கே வந்த மந்திரி, "ஏன் இருவரும் சோகமாக இருக்கிறீர்கள் அரசே?" என்றார். அதற்கு நடந்ததை கூறினார் அரசர். பின்பு மந்திரி, "நம் நாட்டு பூனைகள் எதற்கும் உதவாது. ஜப்பான், பாரசீகம் போன்ற நாடுகளில் உள்ள பூனைகள் புலி உயரம் உள்ளன. அவற்றை வரவழைப்போம்" என்றார். ஆனால் அந்த பூனைகளிடமிருந்தும் இந்த எலி சாமர்த்தியமாக தப்பித்து சென்று விட்டது. எலிக்கு இவ்வளவு திறமையா என அனைவரும் வியந்தனர். அப்போது அரண்மனை காவலாளி, "அரசே, இந்த எலியை பிடிக்க எதற்கு இவ்வளவு சிரமம் படுறீங்க?" அப்படின்னு கேட்டார். "எங்க வீட்டு பூனையே போதும்" என்றான். மன்னருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் சரி, கொண்டு வா என்றார் பூனையை. உடனே அந்த காவலாளி தனது வீட்டு பூனையை கொன்று வந்தார். அந்த பூனை ஒரே தாவில் லபக் என்று கவ்விவிட்டது அந்த எலியை. இதை பார்த்த இளவரசருக்கு மிகவும் ஆச்சரியம். "இப்படி ஒரு திறமையா இந்த பூனைக்கு? என்ன பயிற்சி கொடுத்தாய்?" அப்படி என்று கேட்டார் காவலாளியை. அதற்கு காவலாளி, "நான் என் பூனைக்கு எந்த பயிற்சியும் தரவில்லை. என் பூனைக்கு ரொம்ப பசி" என்றான். உடனே இளவரசருக்கு புரிந்தது. அரண்மனையில் உள்ள பூனைகள் எல்லாம் நன்கு தின்று கொழுத்துவிட்டு பசி என்பதே என்னவென்று தெரியாமல் இருக்கின்றனர். அதனால்தான் அவர்களால் எலியை பிடிக்க இயலவில்லை என்று புரிந்து கொண்டார் இளவரசர். எந்த ஒரு வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டுமென்றாலும் முதலில் அதனை பற்றிய பசி அல்லது தேவை நமக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த செயலை நாம் வெற்றிகரமாக செய்து முடிப்போம். இந்த குட்டி கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.